இன்றைக்கி நம்ம சார்ஜ் ஆகாத மொபைல்களை வந்து எப்படி வந்து சரி பண்ணலான்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து சார்ஜ் ஆகலை. சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி அசைச்சு பார்க்கும்போது வந்து சில மொபைல் வந்து சார்ஜ் ஆகும். அந்த மாதிரிப்பட்ட மொபைல்களையும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகலை அப்படின்னாலும் அதை வந்து எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மொபைலை ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதோட பேக் டோரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதில் பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு சிம் கார்டு எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. வந்து ஸ்க்ரூ போட்டுப்பாங்க, ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரண்ட் டோரை வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த போர்டு வந்து ரிமூவ் பண்ணணும். சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தின்னிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்க்கணும் இந்த சார்ஜர் பின்னு ப்ராப்ளமாக இருக்கா, இல்லை போர்டில் இருக்க கனெக்டர் வந்து ப்ராப்ளமாக இருக்கா, கோல்டு பேடுன்னு சொல்லுவாங்க, அந்த பேட் வந்து ப்ராப்ளமாக இருக்கா, பின் வந்து ப்ராப்ளமாக இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல வந்து பின்னை வந்து எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பின்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 கனெக்டர் பின் இருக்கும். இந்த ஊக்கு இல்லைனா அந்த மாதிரி டியூசர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வச்சு நம்ம வந்து 5 பின்னே வந்து சுரண்டி பார்க்கணும். முதல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் இல்லைனா கனெக்டர் பின் வந்து வெள்ளை கலரில் அந்த மாதிரி படிஞ்சிருந்து அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து கனெக்ட் வந்து கிடைக்காது, அதனாலேயே சார்ஜ் வந்து ஆகாது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிக்கிட்டு பெட்ரோல் இல்லைனா ஐபி வச்சு இதுக்குள்ளே ஒரு ப்ரஷில் வந்து லைட்டாக போட்டுடுங்க. போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. தொடச்சிட்டு நீங்கள் சார்ஜ் வந்து முதல்ல போட்டு பாருங்கள். ஒரு 50% மொபைல்கள் வந்து இது வந்து சார்ஜ் வந்து ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். இது வந்து சப்போர்ட் ஆகலை. ஆனால் உங்கள் மொபைலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். சில நேரம் 50% வந்து இது வந்து ஓகே ஆகும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதோட கனெக்டர், இதோட உள் பக்கம், அதாவது போர்டில் இருந்து இந்த கனெக்டர் பின்னை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கையில் வந்து 5 பின் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ்னு இருக்கும். இதில் உள்ள பின் வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இது பார்த்தீங்கனாலே தெரியுது, இதில் வந்து பாசிட்டிவில் உள்ள பின் வந்து கரெக்டாக கான்டாக்ட் ஆகலை, வெள்ளை கலரில் படிஞ்சு இதாக இருக்குது. இப்போ நம்ம ஐபிஐ போட்டு இதை முதல்ல க்ளீன் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியுது க்ளீனாக. இதோட லாஸ்ட் பின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஆகாமல் இருக்குது. இப்போ நம்ம வெறும் சோல்டரிங் மட்டும் வச்சு இதை வந்து கான்டாக்ட் பண்ணுவோம், அதாவது சோல்டரிங் பண்ணுவோம் இதை. இப்போ நம்ம சோல்டரிங் பண்ண முன்னாடி ஒரு சின்ன பிளேடு இல்லைனா ஏதாவது ஒரு இது வச்சு அதில் மேலே இருக்க பிளாக் கலரில் இருக்கிறத லைட்டாக சுரண்டிக்கிடுங்க. இப்போ ஒருவேளை அந்த பின்னு போனால் வர பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்து கான்டாக்ட், இதில் உள்ள கான்டாக்ட் தான் இந்த பின்னில் வந்து வருது. அதனால தள்ளியே நீங்கள் லைட்டாக சுரண்டிக்கிட்டு ஜம்பரும் வந்து கொடுக்கலாம். அதில் நான் இல்லை நம்மளுக்கு லைட்டாக பின்னு இருக்கனால நம்ம இதிலே லைட்டாக சோல்டிங் வச்சா போதும். இப்போ நம்ம சோல்டரிங் வச்சாச்சு. இப்போ வந்து ஐபிஐ போட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி கலத்தணுமோ அதே மாதிரி இதை கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்து சார்ஜ் ஆகுது. சூப்பராகவே ஆன் ஆகுது பாருங்கள். இது வந்து சார்ஜ் ஆகுது.
இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்களை வந்து கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை விட அதிகமாக மொபைல் சர்வீஸை பற்றி அதிகமாக நம்ம தமிழ் வெர்ஷன்லேயே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அதை பார்த்துடுங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.